அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கு வீடியோவில் ஜஸ்ட் சிம்பிளான 3 இன்க்ரீடியன்ட்ஸ் பட்டர் குக்கி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எனக்கு சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாலையோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கு நான் இப்போ ட்ரை பவுலில் பட்டர் எடுத்துக்கிறேன். அதோட ஐசிங் சுகரும் ஆட் பண்ணிக்கோங்கிறேன். பட்டர் பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் லீக்க வேணும். ஸோ இது ரெண்டையுமே ஆட் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ரீமி டெக்ஸ்டர் வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரங்கள் இருக்கிறதையுமே இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அகெயின் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாமே ஈவனாக நல்லா பீட் ஆகி வரும். ஸோ இது மாதிரி நல்ல க்ரீமியான டெக்ஸ்டர் வரும் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்து போகிறோம். நான் இதுக்கு ஃப்ளா ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ளா பார்த்திங்கன்னா நான் 3 பேட்சஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் பேட்ச் ஆட் பண்ணி இதை நான் நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அதையுமே செகண்ட் பேட்சையுமே அதே மாதிரி ஆட் பண்ணி அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இது நல்லா பீட் பண்ணிக்கிட்ட கொஞ்சம் ஹார்டாகவும் பீட் பண்ணுறதுக்கு. ஸோ தேர்ட் பேட்சை நான் இது மாதிரி ஸ்பெச்சுலாவால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். அப்போ தான் ஈஸியாகிக்கும் ஒரு டப் மாதிரி ஃபோம் பண்ணி எடுக்கிறதுக்கு. உங்களுக்கு இது மிச்சமே ஹார்டாக இருந்துச்சுன்னா ஒரு 1 to 2 டீஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கொள்ளலும். ஸோ ஸ்பெச்சுலாக இல்லைன்னா உங்களுக்கு கையாலே இதை ஃபோம் பண்ணி எடுத்துக்கொள்ளலும். ஓகே, ஸோ இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸும் தான் மெயினாக யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது கலர்ஃபுல்லாக வேணுமெண்டா அவங்களுக்கு கலர்ஸும் ஆட் பண்ணிக்கொள்ளலும். அப்படி இல்லாட்டி நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா உங்களோட கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கலர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கவும் இயலும். அதே மாதிரி டிசைன்ஸும் கூட உங்களுக்கு கட்டரை வச்சு உங்களுக்கு அதை மாதிரி கட் பண்ணி பேக் பண்ணி கொடுக்கவும் இயலும். ஸோ நான் இன்றைக்கி இதை மாதிரி 3 கலர் குக்கீஸில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ இதையுமே நான் 3க்காக டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த டவ்ட டோட்டல் கிராம் 510 கிராம்ஸ் வந்துச்சு. ஸோ அதில் ஈக்குவலாக 3க்கு டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பவுலில் பார்த்திங்கன்னா நான் வால்நட் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பாதாம் கேஷ்யூ அதை மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணுவோம் மேலும், அப்படி இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம் மேலும். ஓகே, ஸோ நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான கிச்சன் கெட்ஜெட் நான் காட்ட போகிறேன். ஸோ இந்த நைஃப் பார்த்திங்கன்னா டராஸில் 4 சைஸ்க்கு அவைலபிள் ஆகிக்குது. இது மினி சைஸ். இதில் 4 சைஸையுமே நான் ஆர்டர் பண்ணி எடுத்தேன். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஈஸியாகவும் இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி என் வீடியோஸில் ஆல்ரெடி பார்த்துப்பீங்க. இதை மாதிரி பிக் சைஸ் நைஃபை வச்சு தான் நான் ஃப்ரோஸ்டிங்கும் கூட பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக அமைக்கும். ஸோ உங்களுக்கு இதே டிஸ்கவுண்ட்லாம் பை பண்ணணுமெண்டா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திருப்பேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கொண்டீங்கன்னா உங்களுக்கும் கூட டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வால்நட் டைம் கூட நான் நல்லா இந்த மாதிரி பனஞ்சு எடுத்துக்கொண்டேன். ஸோ இந்த போல் வேலையை வச்சுட்டு ஸோ செகண்ட் டவ்வில் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு கொக்கோ பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு இதுக்கு காஃபியும் ஆட் பண்ணிக்கொள்ளலும். காஃபி பவுடர் அதே மாதிரி இன்னும் சரி ஃப்ளேவர் இருந்தால் அதையுமே யூஸ் பண்ணிக்கொள்ளணும். அப்படி இல்லைண்டா தீம் கலர் என்ன சரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டை கலரும் கூட யூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ தேர்ட் டவ் பவுலில் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுவுமே சாக்லேட் கலரில் காட்டும். உங்களுக்கு இதையும் கூட தீம் கலரில் உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லைண்டா 3 நட்ஸ் ஃப்ளேவர்லேண்டா உங்களுக்கு அதையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ டப்பர்ஸில் நான் ஃப்ளேவர் ஆட் பண்ணின்னு போகிறோம். நான் இதை மாதிரி ஒவ்வொரு டப்பர்லேயுமே நான் ஈச் பால் 10 கிராம்ஸுக்கு மாதிரி நான் எடுத்துக்கொள்கிறேன். இது நீங்கள் கட்டாயம் ஸ்கேலில் மெஷர்மெண்ட் பண்ணி தான் எடுக்க வேணுமோ, அப்போ தானே உங்களுக்கு குக்கீஸும் கூட எல்லாம் சேம் சைஸ்லேயும் செல் பண்ணுறதுக்கும் சரி ப்ராஃபிட் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி 3 கலர்லேயே 3 பால் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய மாதிரி ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். ஸோ ஈச் பால் பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ் தான். ஸோ எல்லாமே 10 கிராம்ஸில் எனக்கு 510 கிராம்ஸ் போல் டைப்பில் நான் 51 போல்ஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கும் அதே சைஸில் வேணும்னா எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பிஸ்னஸ்க்கு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் ஏற்றுற அளவுக்கு உங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். ஆல்சோ நான் இந்த வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த டிசைன் வேணும்னா அதையுமே செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். ஆல்சோ என் வீடியோவில் பிகினர்ஸ் யார் சரி பிஸ்னஸ் ட்ரை பண்ண ஐடியா இருக்கிறவங்க
நான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வீடியோஸில் வந்து நான் நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமாக ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிமேல் அப்லோட் பண்ணி கொண்டு தான் நிற்கிறேன். உங்களுக்கு என்ன சரி ரெசிபீஸ் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே ரெசிபீஸை வந்து நான் ட்ரை பண்ணி பிஸ்னஸ் ஐடியாஸில் எப்படி செய்கிறேன்னு நான் உங்களுக்கு செஞ்சு சொல்லித்தரேன். ஆல்சோ இந்த வீடியோவில் என்ன சரி டவுட் இருந்தால் கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஸோ இந்த குக்கீஸை வந்து நான் இன்றைக்கி இந்த டிசைனில் செஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டிய கலர்னால் வேண்டிய டிசைனில் உங்களுக்கு இந்த குக்கீஸை செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். ஸோ இது வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நான் இதை அப்படியே மேலே வச்சு நான் பேக் பண்ணி எடுத்துக்கொள்வேன். 160 டிகிரி செல்சியஸில் 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் பேக் பண்ணி எடுத்த பிறகு இதை அப்படியே கூல் ஆற வச்சுங்க. அது கிறிஸ்பினஸ் வந்து அப்படியே இருக்கும். உங்களுக்கு இதை பேக் பண்ணி செல் பண்ணுறதுக்கும் கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்சோ இதை ஃப்ரிட்ஜில் எங்கேயுமே ஸ்டோர் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஏர் டைட்னிங் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சாலே போதும். ஸோ இது மாதிரி கிறிஸ்பியான பட்டர் குக்கீஸ் நீங்களும் செய்கிறதுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்கள். ஆல்சோ இது பிஸ்னஸ் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி இன்றைக்கி ரவுண்ட் கப்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த கப்பில் வந்து உங்களுக்கு 5 இல்லாட்டி 6 குக்கீஸ் போட்டு சேல் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பாக்ஸஸ்லேயும் உங்களுக்கு சேல் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ஈச் குக்கி 1 பேக்கெட்டில் மாதிரியும் உங்களுக்கு சேல் பண்ணிடணும். என்கிட்ட இன்றைக்கி அந்த பேக்கெட்ஸ் இல்லை. ஸோ நான் இன்றைக்கி இந்த கப்ஸில் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு வேண்டிய மாதிரி சேல் பண்ணிடணும். ஸோ கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ உங்களுக்கு அவங்களோட பொருத்தத்தையும் நாடி உங்களுக்கு சேல் பண்ணிடணும். இது நான் வந்து கோஸ்ட் பெரிய அளவில் இல்லை. அதே மாதிரி ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வரைக்கும் பை பாய்.